தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சுவிட்சு 3 எல்இடி அந்த டாஸ்க்கை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவிட்சு ஒரு எல்இடி அந்த டாஸ்க்கை தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு எப்படி பதிவு பண்ணுறது, அதே மாதிரி ஒரு லேப்டாப்புக்கு எப்படி ஓஎஸ் போடுறது, அதே மாதிரி இன்டர்நெட் பேங்கிங் வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாஸ்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்யூட் கிறிஸ்டல் .h ஓகே. நான் என்ன பண்ணுங்க எல்சிடிக்கான லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்து எல்சிடி வந்து எந்த பின்னை நான் டிஃபைன் பண்ணுறோம் அந்த எல்லாமே நான் இது பண்ணிட்டேன். அடுத்து டிஃபைன் சுவிட்ச் 0 எல்இடி பின்னை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏபிசி 3 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே. வாய்ட் செட்டப்பில் என்ன பண்ணிட்டேன், நார்மலாக வந்து பின் மோடு எல்லாமே நான் டிஃபைன் பண்ணிட்டேன். LCD.begin என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 16,2 அப்படின்னு போட்டு நான் 16x2 எல்சிடி யூஸ் பண்ண போகிறேன். LCD.setcast எல்லாம் 0,0ல் இது எல்லாமே நான் ப்ரீவியஸ் கூட எக்ஸ்பிளைன் பண்ணாதான். பின் மோடில் சுவிட்ச் 1, இன்புட்டு எல்இடி, அவுட்புட்டு. ஓகே. வாய்ட் லூப் என்ன பண்ணியிருக்கேன், A = டிஜிட்டல் ரீடே சுவிட்ச் 1. ஓகே. இஃப் A = 1 அண்ட் B = 1, B = 0, C = C+1. ஏன் இந்த இடத்துல வந்து இது மாதிரி நான் கோடிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எல்இடி ஆன் ஆகணும். அடுத்த டைம் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் ஆஃப் ஆகணும். இதுதான் கான்செப்ட். ஓகே. ARDUINOவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது, ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு வேரியபிளை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ சீங்கிற வேரியபிள் வந்து 1 இருக்கணும். ஏன்னா இன்சிலாக சீங்கிற வேரியபிள் 0 பண்ணிட்டோமா, அப்போ எந்த ஒரு லூப்புகளுமே போகாது. அப்போ இன்சிலாக பிங்கிற வேரியபிள் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன், இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் பண்ணி போய் B = 1, C = 0ன்னு கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணிட்டேன், B வந்து 1 இருக்கும். ஆனால் ஏங்கிற வேரியபிள் என்ன இருக்கும், 0வாக தானே இருக்கும். அப்போ நான் எப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அப்போ ஏங்கிற வேரியபிள் 1 ஆகும், பிங்கிற வேரியபிளும் 1 தான் இருக்குது. அப்போ உள்ள வந்துட்டு C வந்து 1 பண்ணிடும். அப்போ பிங்கிற வேரியபிள் 0 ஆயிடும். அப்போ சிங்கிற வேரியபிள் இங்கே 1 இருக்கா, அடுத்து A = நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணிடுவேன்னா அப்போ 0 ஆயிடும். இப்போ 0 ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிப்பேன், எல்இடி இஸ் ஆன். அப்போ எல்இடி ஹை அப்படின்னு கொடுத்துட்டேன். அடுத்து B = 1 எப்போ அந்த எல்இடி ஹை ஆகுதோ அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும், 1 ஆகணும்னு சொல்லிடுறேன். அப்போ A = 0 ஆனால் தான் அந்த லூப்புக்குள்ளேயே வருது. அப்போ அது வரைக்கும் என்ன ஆகாது, இந்த லூப்புக்குள்ளேயே வராது, பிங்கிற வேரியபிளும் 1 ஆகாது. இப்போ நான் சுவிட்சை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, இந்த லூப்புக்குள்ளே வரப்போ நமக்கு B = 1. ஓகே. அடுத்த டைமுக்கு என்ன ஆகணும், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் ஆஃப் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த வேரியபிள் 1 ஆயிடுச்சா, அடுத்து என்ன பண்ணியிருப்பேன், சிங்கிற வேரியபிள் 1 ஆயிடுச்சு. இப்போ நான் எகைன் வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். அப்போ A = 1 இருக்குது, B = 1 இருக்குது. இப்போ B = மறுபடியும் 0 பண்ணிட்டேன். சிங்கிற வேரியபிள் என்ன இருக்குது, ஆல்ரெடி 1 இருக்குது, +1. இப்போ என்ன ஆயிரும், 2 ஆயிரும். அப்போ சிங்கிற வேரியபிள் 2. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும், ட்ரூ ஆகுமா, ட்ரூ ஆகாது, ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். அடுத்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும், C = 2 அண்ட் A = 0. ஏன்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணிட்டேன். அப்போ எங்கன்னா ஆகும், எல்இடி வந்து ஆஃப் பண்ணிடும். ஓகே. அடுத்து B = 1. அப்போ எங்கன்னா ஆகும், எகெயின் வந்து B = 1 மறுபடியும் மெயின் லூப்பு தான் போகும். அப்போ A = 1, B = 1 அப்படின்னா என்ன ஆகும், சிங்கிற வேரியபிள் மறுபடியும் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போது நம்ம எல்இடி ஆஃப் ஆகிடுச்சு, எகெயின் நான் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகணும், ஆன் ஆகணும்ல. ஆனால் என்னாச்சு, C = 3. அப்போ C = 3 அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா C > 3 இருக்கப்போ 3ஆகவும் இருக்கணும், ப்ளஸ் அண்டு A = 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன், C வந்து 1 பண்ணிட்டேன். அப்போ C 1 பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், டேரெக்டாக இந்த லூப்புக்கு வந்துடும். அப்போ C = 1 இருக்குது, A = 0 இருக்குது, மறுபடியும் என்ன ஆகும், எல்இடி ஆன் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணுறோம், C = 2 நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் அப்படின்னா ஆகும், C = 2. அப்போ எங்கன்னா ஆகும், எகைன் இந்த லூப்பு ரொட்டேட் ஆகி கரெக்டாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், இல்லை எந்த இஷ்யூமே இருக்காது. ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோடிங்கை வெரிஃபை பண்ணிட்டு ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இப்போ தான் கோடிங் வெரிஃபை பண்ணனால என்ன பண்ணேன், நான் வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே. இல்லை அப்படின்னா வெரிஃபை பண்ணுறப்போ கொஞ்சம் லோடிங் ஆகும். அதனால் என்ன பண்ணேன், இப்போ உங்களுக்கு வெரிஃபை சொல்லலை, நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. அப்போ நான் நம்ம ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், 55 எல்இடி டாஸ்க்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. இப்போ தான் எடிட்டிங் பண்ணது, டைமிங் என்னன்னு பார்த்துருக்கேன். ஓகே. இப்போ என்ன பண்ணேன், இது பண்ணிட்டு இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து சிமுலேஷனை வந்து எனேபிள் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. ஒரு டிஸ்லைக் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், எல்இடி எதுவுமே ஆஃபில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சாக ப்ரெஸ் பண்ணுறேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறப்போ ஆன் ஆகுதா, ஆன் ஆகலை. நம்ம கிளாஸ்க்குனா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் தான் ஆன் ஆகணும். இப்போ எடுத்தேன், ஆன் ஆகிடுச்சு. எகைன் என்ன பண்ணேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருந்தா ஆஃப் ஆகணுமா, கிடையாது, ரிலீஸ் பண்ணால் தான் ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆகுதா, எகைன் என்ன பண்ணுறேன், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகலை, ரிலீஸ் பண்ணுறேன், ஆன் ஆகுது. ஓகே. உங்களுக்கு டாஸ்க் என்ன ஆகுது, கண்டினியூஸாக ஒர்க் ஆகுதா, பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது, ரிலீஸ் பண்ணால் ஆஃப் ஆகுது.
எகைன் என்ன பண்ணுறேன், சிமுலேஷனால வேணுமாலும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், எகைன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். ஆன் ஆகிடுச்சா? ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ ரிலீஸ் பண்ணுறேன், இப்போ ஆன் ஆகுது. இதில் எந்த இஷ்யூமே இருக்காது. இந்த கொடியில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.